வீடியோ பொறுத்த வரைக்கும் கியூட்டீஸ் நாங்கள் வந்து யாரையும் கிண்டல் பண்ணும் அப்படின்னு நினைக்கல. சாதாரணமாக 100 200 அப்படின்னு வாங்கக்கூடிய பொருட்கள்லாம் 50,000 60,000 அதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து மேக் பண்ணேன். பட் சர்ப்ரைசிங்லி, ஹே கியூட்டீஸ், வீடியோவோட டைட்டில் பார்த்தோன்னே லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. ஏதோ ஒன்று புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க பயப்பில்லைங்க அப்படின்னு தானே நினச்சிட்டு வீடியோக்குள்ளே வந்திருக்கீங்க. எஸ், யூர் ரைட். நீ வைக்கிற ஒரு ஸ்டெப்பு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கா சார். பட் ட்ரஸ்ட் மீ, யூ won't be disappointed. கண்டிப்பாக இந்த வீடியோட முடிவில் உங்களுக்கு வந்து அப்படியே வாயை பொளக்கிற மாதிரி நிறைய ஆச்சரியங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக காத்துட்ருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாக எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்மளுக்கு ஏதாவது நமக்கு தேவையான பொருளை நம்ம கடையில் போய் ஷாப்பிங் பண்ணுவோம், இல்லைன்னா அமேசான் மாதிரியான ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டில் போய் நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணுவோம். பட் நமக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மளிகை ஜாமான் வாங்குறோமா, ஒரு 2000லேருந்து 3000க்குள்ளே முடிச்சுக்கலாம்ப்பா. ட்ரெஸ் எடுக்க போகணுமா, 1000லேருந்து 2000 முடிச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு எந்த விதமான பொருட்களை வாங்கினாலும் நமக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கும். அந்த பட்ஜெட்டை தாண்டி ஒரு 100 மடங்கு 200 மடங்கு அதே பொருள் வந்து வித்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டா, என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க, இவ்வளோ காஸ்ட்லியா கூட இந்த பொருளை விற்கிறாங்களா அப்படின்னு நமக்கு ஒரு ஆச்சரியம் வரும்ல. அந்த ஆச்சரியம் வந்து எனக்கு எந்த அளவுக்கு வந்ததோ அது உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்றேன். கண்டிப்பாக இது இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. காலையில் எழுந்தோன்னே இதோட முகத்தில் தான் நம்ம வந்து முழிப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா மிரர். அண்ட் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று ட்ரெஸ்ஸிங் டேபிளில் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த மிரருக்கு நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவோம் யோசிச்சு பாருங்கள். மிஞ்சி போனால் நம்ம வீட்டில் இருக்கிற மிரர் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் திரும்பி பாருங்கள். அண்ட் இந்த மிரர் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் பாருங்கள். எஸ், இந்த மிரரோட விலையை பார்த்தீங்கன்னா 1,66,000. நான் சும்மா சொல்லலை, விளாடல, நிஜமாவே இந்த மிரரோட எக்ஸாக்ட் ப்ரைஸ் 1,66,303 rupees. இதில் கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே மிரரை வேற ஒரு செல்லர் வந்து 1,70,000 rupeesக்கும் வந்து விற்கிறாங்க. ஓகே, இதில் சரி அப்படி என்ன தான் இதில் ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு நானும் பார்த்தேன். இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு நார்மல் மிரர், ஆன்டிக் பிரான்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. பிரான்ஸ் மெட்டலால் வந்து செஞ்சுருக்காங்க. ஒரே ஒரு மிரர், நிறைய மிரர்லாம் கிடையாதுங்க, ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் மிரர் ரவுண்ட் அண்ட் ஷேப்பில் இருக்குது. அண்ட் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 6 kgs. தனியாக இதை நீங்கள் வந்து அசம்பிள் பண்ணுறதுக்குலாம் வந்து அவசியம் இல்லையா. வேறு ஏதாவது ஸ்பெஷாலிட்டி இருக்கா? இதை பார்த்தா நான் வந்து கிளியோபாட்ரா மாதிரி தெரியவேனா, இதை பார்த்தா நான் வந்து அரவிந்த் சாமி மாதிரி என் மூஞ்சி தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை. நம்ம மூஞ்சி நார்மலாக எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அந்த மிரர்லேயும் தெரியும். இதை யார் 1,70,000 rupees கொடுத்து வாங்க போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இதை நீங்கள் நம்பணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் சொல்ல போகிற எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கையும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். போய் பார்த்து நீங்களும் வாயை பொளந்து ஆச்சரியப்பட்டுக்கோங்க. நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகிறப்போ ரொம்ப அவசரமாக பிடி மாஸ்டர்லாம் திட்டுவார்ல நெயில் கட் பண்ணலன்னா, அந்த மாதிரி நேரத்துலலாம் என்ன தெரியுமா பண்ணுவேன், ஸ்கூலுக்கு நடந்து போகிறப்போ அப்படியே கேப்பில் நான் வந்து நெயிலெல்லாம் கட் பண்ணிட்டு போயிடுவேன். நெயில் கட்டர் யூஸ் பண்ண பழக்கம்லாம் எனக்கு சின்ன வயசில் கிடையவே கிடையாது. நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. 11,200 rupeesக்கு நெயில் கட்டர்லாம் வித்துட்டு இருக்காங்க. இதில் என்னடா ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறாங்க பார்த்துக்கோங்க. அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 75% பாசிட்டிவ் ஓவர் லாஸ்ட் 12 months. நெயில் கட்டரில் என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா பாதி நேரம் நான்லாம் என்னோட லைஃப்பில் நெயில் கட்டரே யூஸ் பண்ணது கிடையாது. அப்படியே யூஸ் பண்ணணுன்னாலும் பக்கத்தில் இருக்கிற ஃபேன்சி ஸ்டோர் போயிட்டு 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு வாங்கி தாங்க எனக்கு பழக்கம். அதுக்கு மேலே காஸ்ட்லியாக நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் இந்த நெயில் கட்டர் வந்து கண்டிப்பாக நம்ம வாங்குகிற 30 ரூபா நெயில் கட்டரை விட எந்த அளவுக்கு ரொம்ப வசதி அப்படிங்கிறதையும் நீங்களே சொல்லுங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற அரிய வகை பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரோஜா தேவி யூஸ் பண்ண அந்த ஒரு சோப்பு டப்பா. கன்னடத்து பைங்களி நம்ம சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா. இதுவும் வந்து டுபாக்கூரா ஃப்ராடா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். இந்த சோப்பு டப்பாவோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெரி சீப்புங்க, வெறும் 75,632 rupees தான். 75,000க்கு வாழ்நாள் ஃபுல்லாக நம்மளோட சோப்பு வாங்கணும், இல்லைன்னா வந்து பாடி வாஷ் வாங்கணும், ஷவர் ஜெல் வாங்கினா கூட லைஃப் லாங் 75,000 ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு சிங்கிள் சோப்பு டப்பாவோட விலை 75,000க்கு வந்து அமேசானில் வித்துட்ருக்காங்க. இந்த சோப்பு டப்பாவுக்கு ரிவ்யூ ரேட்டிங்னு எதுவுமே கொடுக்காட்டி கூட பரவாயில்லைங்க.
இந்த சோப்பு டப்பாக்கு ஒரு மூடி கூட கொடுக்கலைங்க. வெறும் பேஸ், அதாவது ஒரே ஒரு பிளேட் மாதிரி இருக்கும்ல, இந்த ஒரே ஒரு குட்டி பவுலில் இந்த குட்டி பாக்ஸை யார் தான் 75,000 rupees கொடுத்து வாங்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அதோட லிங்க்கையும் கீழே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஒரு வேளை யாராவது இதை வாங்கிட்டாங்க அப்படின்னா வந்து ரிவ்யூலாம் போட்டுட்டாங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுக்கு வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இந்த ப்ராடக்ட் ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு. வீடு வாங்குறதுக்கு இஎம்ஐ போட்ட காலம் போய், கார் வாங்குறதுக்கு இஎம்ஐ போட்ட காலம் போய், ஒரு ஹேர் கிளிப் வாங்குறதுக்கு இஎம்ஐ போடுற காலம்லாம் வந்துருச்சுங்க. இதை நானே சொல்லலை. சாதாரணமாக நம்ம பஜாரில் போய் 10 ரூபா 20 ரூபான்னு வாங்குற ஹேர் கிளிப்புக்கு எதுக்குமா இஎம்ஐன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹேர் கிளிப்பை கொஞ்சம் பாருங்கள். இவனோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 14,780 rupees. இந்த கிளிப்போட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி இவங்க வந்து இஎம்ஐ ஆப்ஷன்லாம் கொடுக்குறாங்க. மாதத்துக்கு ஜஸ்ட் 696 rupees கட்டினாலே போதும் இந்த கிளிப்பை வந்து நம்ம சொந்தமாக்கிக்கலாமா. அதோட இவங்க வந்து விடலிங்க, இது தவிர எக்ஸ்ட்ரா 3% ஆஃபரும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அதனால் உங்களுக்கு வந்து மாதம் 696 rupees கட்டலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தாராளமாக இந்த 15,000 ரூபாய் கிளிப்பை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். சாதாரணமாக 10 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள், வெறும் 10 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் 10க்கு பக்கத்தில் 3 0 போட்டு கூட சில பேர்லாம் வித்துட்டு இருக்காங்க, அதை சில பேர்லாம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இந்த ஹேர் பேண்டை பாருங்க, இதோட ரேட் என்ன தெரியுமா? 10,000க்கும் மேலே. கரெக்டாக சொல்லணும்னா 10,275 ரூபாய். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஹெட்பேண்ட். இவங்க அதுக்கு மேலே மெனக்கிடவே இல்லை. ஹெட்பேண்ட் மெர்மைட் டிசைனில் அப்படின்னு மட்டும் போட்டிருக்காங்க. அதாவது மெர்மைட்னா இந்த கடல் கனின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டிசைனில் மேக் பண்ணியிருக்கிற ஒரு ஹெட்பேண்டு. பாலிஸ்டர், அவ்வளோதான். நீங்கள் வேறு ஏதோ வந்து ஹெட்பேண்டுன்னா வந்து பயங்கரமாக இருக்கும் போல், தங்கத்தில் செஞ்சுருப்பாங்க போல், வைரக்கல் பதிச்சிருப்பாங்க போல் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. சாதாரண பாலிஸ்டரில் செஞ்சுருக்காங்க. அப்புறம் ஏண்டா இதை 10,200 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு கேட்குறீங்களா? அதே தாங்க நானும் கேட்குறேன். யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல, அதனால் ஒரு வீடியோவை மேக் பண்ணி உங்ககிட்ட கேட்குறேங்க. ஹெட்பேண்டை பார்த்த அதிர்ச்சியிலேருந்தே நான் இன்னும் மீளலை. ஆனால் அதுக்குள்ளே அடுத்த அதிர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணி நான் இப்போ காட்ட போகிற ப்ராடக்ட் தான் இந்த ஒரு கிளட்ச். கிளட்சுன்னொன்னே நீங்கள் வந்து தலைக்கு போடுற கிளட்ச் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. சின்னதாக வாலெட் மாதிரி இருக்கும்ல, ஒரு சின்ன என்ன சொல்கிறது ஸ்லிங் பேக் மாதிரி இருக்கும்ல, அந்த ஒரு கிளட்ச் தான். அது பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்ட்டு 68,900 rupeesக்கு இவங்க வந்து செல் பண்ணுறாங்க. இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சாட்டின் மெட்டீரியலால் மேக் பண்ணியிருக்காங்களாம். இந்த ஸ்ட்ரேப் டைப்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா, பாருங்கள் எவ்வளோ வசதியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஸ்ட்ராப் வந்து நமக்கு வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து கழட்டி வச்சுட்டு வெறும் ஒரு கிளட்சு, வெறும் ஒரு வாலெட் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ஸ்ட்ராப் வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்ட்ராப்பை மாட்டிக்கிட்டு ஒரு ஹேண்ட்பேக்காக கூட யூஸ் பண்ணலாம். இவ்வளவு வசதிகள் இருக்கக்கூடிய இந்த ஒரு கிளட்சு வெறும் 68,000க்கு கொடுக்குறாங்கன்னா இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணணுமா? ஆடி ஆஃபரில் அள்ளிட்டு போங்க. 68,000 ரொம்ப வெயிட்டான ப்ராடக்டாக தான் இருக்குது மேடம் அப்படின்னு நீங்கள் எல்லாம் வந்து கேட்காதீங்க. இந்த ப்ராடக்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா வெறும் 283 grams தான். இப்போ கொஞ்சம் பலமாக காத்தடிச்சுது அப்படின்னா இந்த பவுச்சோடு சேர்ந்து இந்த பவுச்சுக்குள்ளே நீங்கள் வச்சுருக்கிற பொருள் எல்லாமே பறந்து போயிடும். அடுத்ததாக ஒரு ஜென்ஸ் ஐட்டம் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தப்போ தான் இந்த சீப்பு வந்து என் கண்ணில் பட்டுச்சு. ஏன்னா இந்த சீப்போட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16,540 ரூபா. அப்படி என்ன இருக்குது இந்த சீப்பில்? தங்க சீப்பா வைர சீப்பா அப்படின்னு தயவு செஞ்சு என்று கேட்டுறாதீங்க. சத்தியமாக இது வந்து ஒரு பிளாஸ்டிக் சீப்பு தான். அதை நான் சொல்லலை, இவங்களே சொல்லியிருக்காங்க. அண்டு வேறு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன வேறு எதுவுமே சொல்லலை இவங்க இந்த ப்ராடக்ட் பற்றி. ஃப்ரீ டெலிவரி அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவுமே இவங்க இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லவே இல்லை. எனக்கு ரொம்ப அதிர்ச்சிக்கு தரும் தகவலாக இருக்குது. என்னடா ஒரு பிளாஸ்டிக்குன்னு கூட நீங்கள் மென்ஷன் பண்ணலை, ஒரு வுட்டுன்னு கூட நீங்கள் மென்ஷன் பண்ணலை, வெறுமனா ஸ்டைலிங் கோம்ப் அப்படின்னு மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. பட் இவங்கள நம்ம பாராட்டணும். ஏன்னா ப்ராடக்டோட வெயிட் வந்து 18.1 கிராம். அந்த 0.1 கூட இவங்க விடாமல் ரொம்ப அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வெறும் 18 கிராம் நினச்சிக்காதீங்க, 18.1 கிராம். ஐயோ எனக்கு சீப்பெல்லாம் வேணவே வேணாங்க, நான் சும்மா என் தலையை அப்படியே லைட்டாக நான் என் கையாலேயே கோதி விட்டுட்டு கையாலேயே காய வச்சுட்டு போயிடுவாங்க, சீப்பெல்லாம் ஐயோ வேணாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா why don't you try this hair brush? ஏன்னா this is just 45,000. எஸ்,
இந்த ஹேர் ப்ரஷ் பார்த்தீங்கன்னா 45,386 ரூபா தான். நான் கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ணுறேன், இந்த ப்ராடக்ட்டை பற்றி இவங்க வேறு எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஒரு ரிவ்யூ இல்லை, ஒரு ரேட்டிங் இல்லை, ஒன்றுமே இல்லை. இவங்க என்ன ஒரு மெட்டலில், என்ன ஒரு மெட்டீரியலில் இந்த ஹேர் ப்ரஷ்ஷை வந்து மேக் பண்ணியிருக்காங்க அதை கூட இவங்க வந்து மென்ஷன் பண்ணலை. வெறும் ஹேர் ப்ரஷ்ஷு வெறுமனா 45,000 அப்படின்னு மட்டும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் யாராவது வாங்குனீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு வந்து சொல்லிருங்கடா கமெண்ட்டில், நான் இந்த மாதிரி ப்ராடக்டை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபன்னுக்காக இருந்தாலும் சரி எதுக்காக இருந்தாலும் சரி வாங்கியிருக்கேன் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் கியூட்டீஸ் நாங்கள் வந்து யாரையும் கிண்டல் பண்ணும் அப்படின்னு நினைக்கல. ஒருவேளை இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் இட் சர்ப்ரைசஸ் மீ. அதாவது நம்ம சாதாரணமாக 100-200 அப்படின்னு வாங்கக்கூடிய பொருட்கள்லாம் 50,000 60,000 இல்லைனா வந்து 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்னு வித்துட்ருக்காங்களே, அப்படி அதில் என்ன தான் இருக்குது அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து மேக் பண்ணேன். பட் சர்ப்ரைசிங்லி அந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷனில் தான் வந்து எதுவுமே இல்லை. வெறும் ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் கோம், ஒரு உடன் கோம் அந்த மாதிரியான இதுவாக தான் இருக்குது. அண்ட் இதை யார் தான் வாங்குறாங்கன்னு எனக்கு உண்மையாகவே தெரியல. அண்ட் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, இது மாதிரியே இன்னும் நிறைய கண்டென்ட் வேணும் அப்படின்னா மறக்காமல் எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களை ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ண ப்ராடக்ட் இது, சாதாரண ஒரு ஃபேன் போய் நான் இவ்வளோ விலைக்கு பார்த்தேன், சாதாரண ஒரு ஸ்லிப்பர் போய், சாதாரண ஒரு ஃப்ரேம் போய் நான் இவ்வளோ விலைக்கு பார்த்தேன் அமேசானில் அப்படின்னு ஏதாவது இருந்தாலும் எங்கள் கூட வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாபே சொல்லிக்கிறது நான் உங்கள் மோகனா. நீங்கள் மறக்காமல் தமிழ் பியூட்டி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணாதான் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டான வீடியோலாம் உங்களை வந்து டக்கு டக்குன்னு ரீச் ஆகும். பாய்.